நான் உங்கள் தமிழ்தான். இன்னைக்கு நம்ம முஃபாசான்ற படத்தை தேட்டரில் போய் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க படம் எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோவில் போகலாமா? ஸோ கைஸ், ஃபைனலி முஃபாசா படம் பார்த்துட்டேங்க. ஒரு அல்டிமேட்டான சூப்பரான படங்க. 3D விஷுவல்ஸ் அல்டிமேட்டாக இருந்தது. ஒரு நீங்கள் லைன் கிங் பார்த்துருந்தீங்க அப்படின்னா லைன் கிங்க்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்ற படம் தான் முஃபாசா. என்னடா அவன் கதையை சொல்லிட்டானே அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்காதீங்க. படம் ஒரு வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்குது. 3D சொல்லவே தேவையில்ல, ஒரு நல்லா இருக்குது. பட் கதை இன்னும் டீப்பராக, இன்னும் சின்ன சின்ன தெரியாத விஷயங்கள் கூட இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு கதை. காமிக்கெல்லாம் நம்ம நிறையா இது பார்த்துருந்தாலும் இந்த படம் ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லாங்க. ஒரு குழந்தைகளுக்கு என்ஜாயபிளாக, எனக்கு அனிமேஷன் ஃபிலிமும் சரி, ஒரு அனிமல் டிஸ்னி ஃபிலிம்ஸ்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ லயன் கிங் அது சொல்லவே தேவையில்ல, அது ஒரு விதமான ஒரு இது. அதை நீங்கள் தமிழில் பார்த்துருந்தீங்கன்னா அது நீங்கள் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்கன்னு தான் அர்த்தம். இங்கிலீஷில் போய் பாருங்கள், அது அதோடைய உயிரோட்டத்தை நீங்கள் அதில் பார்ப்பீங்க. ஸோ முஃபாசா செம படம். 2024 இது ஒரு நல்ல படம். தயவு செஞ்சு மறக்காமல் இந்த படத்தை பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, பட் இருந்தாலும் இது ஒரு புதுவிதமான ஒரு அனுபவமாக இருக்கும். ஒரு நல்ல படம், ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீலும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் மறக்காமல் முஃபாசா தேட்டரில் போய் பாருங்கள். ஸோ இதே மாதிரி நல்ல வீடியோ சந்திக்கிறேன். ஃப்ரம் சிம்பிளி வித் அமி.